சத்தியமாக பால்ல விஷம் கலந்து தந்தையை கொலை செய்யவில்லை என்று உரைக்கின்றாய். ஏண்டி நீ சொன்னா நான் கேட்கணுமா? அன்று பிறந்த நாள் விழா அன்று இந்நாட்டு மன்னர் உடைய அண்ணனுக்கு மணிபடி சுட்டு விழா சொன்னாரு. உன் தந்தை பால் விஷம் கலந்தது நீ, ஆனா பால் கொண்டு வந்தது நானு. நான் கொடுக்கன்னு சொன்னேன், நம்பிதானே கொடுத்தேன். பால் விஷம் யார் கலந்தார்கள் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏண்டி உன் தந்தை இருக்கின்றாரு, அவர் என்ன மனமுடித்து இந்த அரவணைக்கு கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து நாள் முதலாக என் மகளால் எடுத்து உன்னை வளர்த்து வந்தேன். என் கழுத்துல தாலி கட்டி இந்த அரவணைக்கு கொண்டு உன் தந்தைக்கோ 40 வயது இந்த அரவணைக்கு வந்தது. 40 வயசு வரைக்கும் கரும்பேரிங்க அந்த யாரு ஓட்டி போட கட்டியா இதுக்கெல்லாம் காலம் யாரு? நீதானே மகள் என்ற பாசத்தால் நான் சொன்னதுனால அவனுக்கு அவ்வளவு இலக்கணமா போச்சு. நீ தனியா இருந்தா இந்த சொல்லு என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஒரு காவல்கார பையன், ஒரு வேலைக்கார, ஒரு வாட்சி வேலை கேட்ல நிக்க வேண்டிய பையனுக்கு எங்க வீட்டு கதை அவ்வளோ இலக்கணமா போச்சா? போடாது காலையில பைக் கட்டுங்க, ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வரேன். என்னடா கேட்ட? கேட்கலாமா? ஒரு நாட்டு மகாராஜா பார்த்து எப்பேற்பட்ட வார்த்தை பாடாகி என் நாட்டு மன்னருக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயது. 40 வயதுல வடபிடித்து இந்த அரவணைக்கு கொண்டு வந்தாருன்னு சொன்ன 40 வயசு வரைக்கும் நான் கரம்பு ஏறிங்க. சத்தியமா எனக்கு உன்ன மாதிரி நான் அப்படி சொல்லலாம். ஏண்டா உட்கார்ந்து வேற காது என் வாயில என்னைக்குமே பீ வராது. நான் ஏன் அது மாதிரி சொல்ல போறேன்? நானும் மிருதங்கார பேசிங்க வரோம். என்ன பேசுறீங்க? 40 ஏக்கரை கரும்பு போறதா மேல கொட்ட போறேன். 40 ஏக்கரை கரும்பு பார்த்தா விளாட்ட போறதாவா? ஏய் எப்ப காய் போடுவாங்க வேற எங்கடா போடுவாங்க? மகனே இந்த நாள் கொட்டை போடுவாங்க, எடுக்கிறேன். என் வீட்டு கதை உனக்கு அவ்வளவு எப்படி இருந்தேன்? இந்த குளத்துக்கு ஆளாக எந்த குளமும் அந்த குளத்துக்கு ஆளாக வயசானாலும் அழக ஸ்டைல உன்னை விட்டு போகல. இந்த வயசுல நான் இந்த ஆட்டை ஆடணும். நீ பாக்கணும் ஏட்டா ஊருக்கு 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 என் மானத்தை வாங்குறியாடா? அது வாங்கலாமா? ஏண்டா இது இருக்காத மகியாஸ்பரி இப்படி மோசம் பண்ணிட்டாடா. என் பொட்டு பூ பத்துட்டாளி. ஆமாண்டா. டேய் பாக்குற என் கட்கால் தேர்ல நாக்கு மேல பல்லு போட்டு பேச சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கல. யாரும் பேச மாட்டாங்க. காலையில ஏரி வேலை தவங்க கதையை பேசுவாங்க. ஏரி வேலையா 6 மணிக்கு கிளம்பிட்டு கும்பலா கூடுவாங்க. போட்டோ எடுத்துட்டு என்ன பேசுவாங்க? அம்மா இந்த அண்ணன் நெடுந்தால துறையில வேலை செஞ்சாரு கோயில்சாமி அண்ணன், அவர் நினைவு நாள் கூட்டு வச்சாங்கம்மா. ஏதோ வந்த வாசி நுழைதேவி கலைதேவி நாடகம் பண்றோம்மா. அம்மா ஆரம்பத்துல மகாராணி மாதிரி வந்தாம்மா. மகாராணி மாதிரி பொழுது வெடியாங்க அடிச்சு அப்படியே ஆட்டமா. தெரியாதவங்களுக்கு நான் தேவையானு சொல்லி காமிக்கிறேன். சொல்றா நாக்க வலிக்கிறோம், சொல்லு சுத்தமா இருக்கிறோம். எங்க வலிக்கிற ஊருக்கு முன்னாடியா போய் ஏண்டா நான் தான் பப்பு சாரு பப்பு சொல்லமா சொல்லமா? இதுக்கா கால் நீதான்
மச்சான், என் பூ போட்டு பத்துட்டாரு நான் வேதனையில வாடுறேன். நீ ஆட்ட ஆடுறிய ஆட்டமாடா ஆடுற. ஏய் செய்யலாமாடா? இப்படி செய்யலாமா? செய்யலாமா? இப்ப செய்யலாமான்னு கேட்கிறேன். இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா? இப்ப முடியாத ஜனல்லாம் உட்காந்துக்குது. நம்ம காயில வேன்ல போக சொல்ல ஜனல்லாம் சாத்திட்டு எல்லாம் தூங்கிடுவாங்க. நீ பின்னாடி சீட்ல இருந்து வந்து முன்னாடி சீட் ஏறி பின்னாடி எடுத்து போ. அப்ப ஜனல்லாம் சாத்திட்டு செய்யறாங்க. இப்படி ஒரு ஆசை இருக்குதா உனக்கு? தாய் தாலி அர்த்தத்தாலே ஏண்டா தாய் மனசு தங்க அது மேல சரியா சரியா ஏண்டா ஏய் இப்படி செய்யலாமான்னு கேட்டல என் பூ போட்டு பறிச்சுட்டாடாவா பறிச்சுட்டா அழகமா ஏண்டா நான் கேட்கறேன் என்ன இன்ஜின் ஓடிக்கிற மாதிரி ஓடிக்கிறியா வளர்த்த பார்த்தடா அழகா நான் எப்படி கம்முன்னு உட்காரு அழகா அரை மணி நேரம் வாழ்க்கணும் அழகா எப்படி வேணும் ஏன் கண்ணுல தண்ணி இப்படி வடிது தெரியும் அம்மா உட்காரு 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 அழகா நல்லா கதாடி நாயா புரியா வெறி எடுத்துக்கு நான் அப்ப நான் சாவடிப்பேன் அவா ஊர்ல ஒருத்ததான் பொண்ணு இருக்கிறாங்க அம்மா இல்லாத பொண்ணு உங்களை எப்படி இல்ல வளர்த்து ஆயாதடி தேவையாடி ஆயாது அம்மா இல்லாத பொண்ணு உங்களை எப்படி இல்ல வளர்த்துருப்பான் ஆயாது கம்முனு அம்மானா வராத தண்ணி வர வச்சு நடத்துறேன் நீ குழந்தையா இருக்க சொல்ல உங்களை பெத்த உங்க அம்மா காலை கலப்பிக்கணும் போட்டா நீங்க சின்ன குழந்தைங்க உங்களை வளர்க்கறதுக்காக ஒப்ப இதை ரெண்டாம் தரமா தாலி கட்டிட்டாங்க தாலி கட்டிட்டாங்க தாலி கட்டி இட்டாந்தாங்க தாலி கட்டி இப்படிலாம் சமாளிக்க வேண்டியது நான் நீங்க பாலை குடிக்கிற குழந்தைங்க பாலு அழுது கண்டிக்க பாலே வரலன்னா கூட சொம்மனா சப்பா என் மானத்தை வாங்குறாமா என் மானத்தை வாங்குறா உனக்கு பேரு இங்க வாடா பண்ணி தூத்தா எப்படிங்கிறான் பச்சா ஆளு நான் மற்ற பிரேக் டான்ஸ் நல்லா என்ன சின்ன பாரு ஆளு காலி வைக்காத வழுக்கும் ஆமா ஏண்டா வீடு பத்தி எரியும் போது வீடுக்கு நெருப்பு காக்குறீங்க நான் தாலி அத்தது உனக்கு அவ்வளவு பாக்குறீங்களா திரிக்கிறாளுங்கடா திரிக்க ஜென்மம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை எப்படிலாம் வளர்த்த முன்னொரு நாள் தங்குற இடம் சாப்பிட்டா இப்போ தங்கலாங்க கப்பில் மேல காத்தால செவுடியா போய் போடா போடா கூட்டா தான் வந்து எனக்கு ஆராய்ச்சி ஏய் நல்லா தெரியா நல்லா தவா வாங்க உட்கார் உட்கார் ஏந்திரி உட்கார் ஏந்திரி உட்கார் அம்மா போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்போ உட்காரு எழுந்துரு உட்காரு ஆன சப்பு ஆன சிட்டாவுடு ஆன சப்பு ஆன சிட்டாவுடு ஆன சப்பு ஆன சிட்டாவுடு ஆனியா பாட் முத்ரா மந்திர பாப் முத்ரா பாப் ராட்டன் ஓ ஜானிவாடி அக்லி காடி நாட் பாரான நீ இங்க இருக்க வேண்டியவா அங்க இருக்க வேண்டியவா நீ எங்கயோ இருக்க வேண்டியவ உன் தலை எழுத்து இப்ப வான்னு கூட்டுங்கிறாரு கோவிந்தசாமி ஐயா என்ன 320 நாள் ஆயிட்ட போத மாடா என் கூட வேறு கூட்டுங்கிறாரு ஏண்டா ஒரு பெண்ணா பிறந்தா திருத்திருப்பு இருக்கணும் அவ கட்டி இருக்குதா இது நாள் வரையா ஒரு வேலை வாங்கியிருப்பா ஒரு அடி அடிச்சிருப்பா அப்போ நான் சாவடிச்சு ஏதோ சாதிக்கணும் நிக்கிற தெரியல ஒரு தொழில் சொல்லியிருப்பா ஓடி 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 ஏண்டி எப்போது பூ பட்டு பறிச்சியோ
இனிமேல் கொண்டு விடுக்கிற தாய் கிடையாது. எல்லாம் பிளான். என்ன பிளான்? ஓட்டுக்கிறா போற நகை அந்த ஏழை சுந்தர இட்டுன்னு போறதுக்கு பிளான். ஐயோ அப்போ நான் சாவச்சிட்டு. ஓ இது எனக்கு தெரியாத போச்சுடா போய்டா. கதை நோட்ல 4வது வசனம் அதான். யாண்டி நீதிமன்றத்திலே நீதி கேட்க வந்தான் ஏழை சுந்தரி. அவன் மீது உனக்கு காதலா? ஏய் இப்போதாடி தெரிஞ்சு போச்சு. காதல் ஆசை உன் கண்ணை மறைச்சிச்சு, பாசத்தை பிரிச்சிச்சு, தந்தைய கொலை செய்துட்ட. ஏழை சுந்தரவாடி காதலா உனக்கு? வரலாமா உனக்கு காதல்? காதல் வரலாம். அப்போ நான் சாவச்சிட்டு நீ தாலியை மாட்டிக்கிட்டு நடக்கலான்னு லோடு ஏத்துவான். ஓ அவளை ஆத்த விடுக்கா பூத்த மட்டும் நான் நிக்கிறேன். அவனு பாத்தியா பூவ பட்டு பாத்தியா பட்டு பூவை வச்சுக்கிறி என்ன மினுக்கிறாடா மினுக்கிறா. ஆடிங்க இருக்கிறப்பா எப்படி என் பூ மட்டும் வச்சாலும் இன்னும் பெண்ணு கிடையாது. ஏண்டா என் பொண்ணை போட்டு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து அழக பார்த்தோம். அழக பார்த்தேன். எப்ப அப்ப நான் சாவடிச்சாலும் பாக்குறா இந்த வழியில ஓட பட்டி வண்ணரோ பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீர் இறைத்தேன் ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்தி பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்ல பாவம் அந்த பூவைக்கல்ல. காத்தே பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையது ஏ மனசு உன்னாலே. அட சத்தியம்மா பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா. இப்படியே ஐடியா ஐடியா அவங்க வீட்டு குட்டி சவராக்கலாம். ஆமாடா பாத்தியா? டேய் இந்த பாவம் அலால என்ற ஆலவரத்தை நம்பலாம். நல்லா ஊம கட்டாட இருக்குதா பத்தியா? பள்ளியில் பத்தியா? ஊம ஊரை கிடைக்கும் கொட்டா குடிய கிடைக்கும். ஆசையா எடுத்து போட்டுக்கான் அவனுக்கு பெத்த பொண்ணு மாதிரி. ஏடு ஏடு ஒன்று விடாது ஏடு. என்ன
என்னடா இது? நெஞ்சில பயல் கடை பையா உடுக்குதே. ஐயோ, ஐயோ. நெஞ்சில பயல் யாரோ இருக்கு. எனக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஐயோ, ஐயோ, ஐயோ. நான் எங்கடா பையா குறையிலா சொல்லி அழுவ நானு. பூஜை பண்ணி சேத்துப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லி நின்னுங்க. யாரு கிட்டயா? அந்த ஏஜென்ட் வச்சுக்கிறான சங்கர் அவன். யாரு கிட்ட? ஏய், நோடங்க. ஓ, என் வீட்டு பொண்ணாங்க அது. ஆ, நான் போட்ட அழகு பார்த்தேன். யாரு இல்லைன்னா இனிமேல் கொண்டு அரண்மனையில தான் இருக்கணும் அது. வேற எங்க வைக்க போற உள்ள டப்பால தான் கொடுப்போம். டப்பா. தங்க பெட்டி இப்படிலாம் பூ எடுத்துட்டு அவன் சொல்றா நீ சிரிக்குது. என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியல. இந்த அரண்மனையில சந்தோஷமா வாழ்ந்திருந்த என் வாழ்க்கையில இப்படி கருத்துட்டாங்க. நல்லா அரண்மனை நீ ஒரு காலமும் இருக்கவே முடியாது. என் பூவும் பட்ட பறிச்ச உனக்கு இந்த அரண்மனையில் இடமே கிடையாது. இந்த அரண்மனையை வாழவே கூடாது. ஒரு மணி நேரத்துல இடம் கிடையாதுமா. நான் எப்படி தாலி அறுத்துட்டு நான் விதவையா நிக்கிறேனோ அத மாதிரி தாலி கட்டிக்கிட்டு போன அன்னைக்கு எவ்வளவு பூ போன அன்னைக்கு கட்டின அப்பவோ அறுத்துருவோம். ஆமா, தாலி அறுத்த பசங்க மட்டும்தான் இந்த அரண்மனையில வாழணும். எப்படி தாங்குறீங்க? பழத்த கைய குளத்துல கழுவ. எங்கடா தலைமையாரு? இந்நாட்டு தலைமையார் எங்க? டீ குடிச்சுக்கிறாரு. தலைமையாரி இங்க பாருங்க. பாத்தியா? ஏறி வேலை பணம் வாங்க மாட்டேன். அதெல்லாம் சொல்லிக்கிறீங்க. தெரியாது எங்களுக்கு. வச்சவன் வந்து நிக்கிறான். வயசான காலத்துல இப்படி பண்ண அரியாத்துல என்ன பண்ணிட்டு நல்லா அந்த கதை என்ன செய்தாலும் உண்மைங்க. என்னுடைய மகள் மகேஸ்வரி பிரி பூவை போட்டு பறிச்சுட்டா. என்னடாங்க அங்க என்ன ஒரு கூத்தாடிங்க தனியா ஏறி வேலை பணம் கத்த கத்தியா கொடுக்குறாங்களாம். இவங்க குடிச்சு நிமிடுறாங்க. நோரு சொத்து பாருங்க. பூவப்பட்ட பறித்து மகேஸ்வரி இந்த நாட்டுல வாழலாமா? இது நாள் வரையும் என் மகளா நினைத்து அவளை எப்படிலாம் வளர்த்து ஆளாக்குன. சின்ன பெரிய குழந்தையா இருக்க வேண்டிய மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்து தாய் இல்லாத குறையெல்லாம் போக்கி தாய்க்கு தாயா எடுத்து அதெல்லாம் தெரியுமே. அன்று மாபெரும் சபையில உனக்காக பேசி யார் நான் பண்றது ஆளு வீட்டுக்காரன் சேர்த்து சொல்ல வார்த்தையை தர்த்தம செய்து முடிச்சவன் என்ன ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் மகேஸ்வரி இந்த நாட்டில் வாழக்கூடாது. வழி விடுங்க. அவளை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இந்த அரண்மனையில் வாழவே கூடாது. அதை தெரிந்து பார்த்தியா? அரவன் காடு அந்த அரவன் காட்டு மலை உச்சி மீது கொண்டு போய் அங்கே கொத்திராவல அங்கிருந்து உருட்டி விடுங்க. புறப்படுங்க. விழுந்து சாகட்டும். பல நாள் தொக்க ஒரே நாள் பலத்ததுக்காக அழுது எடுத்து போட்டு போயிடலாம். செல்லுங்கள். மழை வந்து அவளை கொள்வது. அழாத போமா. உள்ளட்டி யாரு போகுது? இட்ட வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். நான் செய்து முடிக்கிறேன். அவர் வாழக்கூடாது. மெல்ல நட மேனி முல்லை மலர் பாதம் நீ பானாதான சில்லுக்கு ஆமா இந்நாட்டு இளவரசி என்னடா செஞ்சு விட்டாரா? இந்நாட்டு இளவரசி செஞ்சு விட்டார். ஒரு மரியாதை தனி மண்டபம்